ஓகே. ஸோ நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, டெமோ கிளாஸில் விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்ன பெனிஃபிட்ஸு, என்ன ட்ராபேக்கு, அதிலேருந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி வந்துச்சு, இந்த க்ளவுடில் யார் யாரெல்லாம் பீக்கில் இருக்காங்க, எவ்வளோ க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேற்று ஒரு டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன், பட் டைம் இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நம்ம ஆக்சுவல் கிளாஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த க்ளவுட் சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நேற்று நீங்கள் ஒரு டவுட் கேட்டிருப்பீங்க, அது ஏதோ சம்திங் ஏதோ கேட்டிங்கன்னு மறந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அது இதிலிருந்து தான் அந்த கொஸ்டின் வந்தது. க்ளவுட் சர்வீஸ் மாடல் அப்படின்னா என்னென்னா, இந்த க்ளவுட் வந்து ஒரு 3 கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து அவங்க நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நமக்கு மீன்ஸ் கஸ்டமருக்கு வந்து ஒரு 3 கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா IaaS அப்படின்னு சொல்லுவாங்க. IaaSனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா PaaS சர்வீசஸ், PaaS. இது வந்து PaaS, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து என்னென்னா SaaS, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸ். இந்த மாதிரி ஒரு 3 வகையான சர்வீசஸ் வந்து க்ளவுடு ஜென்ரலாக எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு க்ளவுடு மட்டும் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் அஜூர் மட்டும் கிடையாது, ஓவரால் எல்லா க்ளவுட் பிளாட்ஃபார்மே இந்த 3 கைண்ட் ஆஃப் சர்வீஸ் மாடல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸே என்னென்னா, க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு க்ளவுடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆன் ப்ரிமிசஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன் இந்த ஆன் ப்ரிமிசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த க்ளவுட் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். அதாவது எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அவங்களுடைய கம்பெனிலேயே. அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரிமிசஸ்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்ல, சர்வர்ஸு இதெல்லாமே. இங்கே ஏபிசி கம்பெனி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு சர்வர் வந்து கம்பெனி வாங்கி அதை பில்ட் பண்ணி ஒரு அட்மின் போட்டு விர்ச்சுவல் சாஃப்ட்வேரில் பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லல. இந்த ஃபிசிக்கல் சர்வரை கம்பெனி சைடு வாங்கி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ப்ரைவேட் க்ளவுட்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆன் ப்ரிமிசஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். ஜஸ்ட் அ மொமெண்ட். So what happened with that ATM attribute issue? ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம், மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் டயக்ராம் பண்ணிகிட்டே காட்டுறேன். ஜென்ரலாக இப்போது உங்கள் கம்பெனியே எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் சம்திங் என்ன கம்பெனினா விசாய். ஓகே, இதுதான் உங்கள் கம்பெனி. உங்கள் கம்பெனியோட ஒரு வெப்சைட் இருக்குது, vpgsensors.comனு சொல்லி இதுதான் உங்களுடைய கம்பெனி வெப்சைட். ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து இந்த வெப்சைட்டை யார் மேனேஜ் பண்ணுறது, யார் வந்து டெவலப் பண்ணது அப்படின்னா உங்கள் கம்பெனி சைடில் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பர் யாரோ ஒருத்தர் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, vpgsensor.com. இதை வந்து ஒரு சர்வரில் ப்ளேஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த செட்டப்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபஸ்ட்லேருந்தே வரேன், டயக்ராம்லேருந்தே வரேன். ஸோ இதுதான் உங்களுடைய கம்பெனி, ஏபிசி கம்பெனி. நான் ஏன் திரும்ப இதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆன் ப்ரிமிசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் க்ளவுடில் நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் போய் ஒர்க் பண்ணாலும் இந்த ஆன் ப்ரிமிசஸ்ங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட், ஐ மீன் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த ஆன் ப்ரிமிசஸ் கூட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் நான் ஆன் ப்ரிமிசஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஜென்ரலாக ஒரு கம்பெனியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனி அதுக்குள்ளே நார்மலாக வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஜென்ரலாக வந்து எம்ப்ளாயீஸ் உட்காரதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு, லேன் கேபிள் வழியாக எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு செக்யூர் கேபின் இருக்கும். இந்த மாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இந்த கேபின்குள்ளே போக முடியும். அதே மாதிரி இந்த கம்பெனிக்குள்ளே சர்வர் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமுக்கு பேர் வந்து சர்வர் ரூம்னு சொல்லுவாங்க, இல்லை ஹப் ரூம்னு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் ஏதாவது ஐடி கம்பெனிக்குள்ளே போயிருந்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிள், உங்களுடைய பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் சம்வேர் வந்து இந்த ரூம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லா கம்பெனிலுமே இருக்கக்கூடியது. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து இருக்குமா எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஜென்ரலாக வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சர்வர் ரூம் இருக்கும். இந்த சர்வர் ரூமில் தான் நம்ம சொன்ன மாதிரி நேற்று ஒரு சர்வர், ஃபிசிக்கல் சர்வர் வந்து டெல் கிட்டேருந்து ஹெச்பி கிட்டேருந்து வாங்குவான்னு சொன்னாங்கல்ல, அதை எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சர்வர் ரூமுக்குள்ளே. அப்போது இந்த சர்வர் ரூமுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு அவங்க வந்து ஃபுல் செக்யூர்டு, ஏசி, பவர் எல்லாமே இருக்கும். 24/7 வந்து ஏசி, பவர் சப்ளை எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சுன்னா இந்த சர்வர் வந்து ஹேங் ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏசி சப்ளை இருக்கணும், இல்லைனா அந்த சர்வர் வந்து ஹீட் ஆகி ஹேங் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் செக்யூராக மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் யூசர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இவங்களுடைய சிஸ்டம்ஸோடைய ஆக்டிவிட்டீஸ் இதில் மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த சர்வர் கூட லிங்க் ஆகிருக்கும், இன்டர்லிங்க் ஆகிருக்கும். அதாவது இந்த ஹப் ரூம்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒரு 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 50 எம்ப்ளாயீஸ் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க 50 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். அதுக்கான நெட்வொர்க் கேபிள், அதாவது இன்டர்நெட் கேபிள், அது எல்லாமே வந்து இந்த ஹப் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய சுவிட்ச் இருக்கும். இங்கே வந்து அதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து சிஸ்கோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சில் வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சிஸ்கோ சுவிட்சில் இருந்து தான் நெட்வொர்க் எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்துக்கு எல்லாம் பாஸ் ஆகும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாமே வரும். இந்த சுவிட்சில் இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து இன்டர்நெட் ஆக்டிவிட்டி கிடையாது, நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் கிடைக்காது. ஓகேவா? இதுதான் வந்து நார்மலாக ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டப். இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி உங்களுடைய கம்பெனி சைட் vpgsensor.comங்கிற ஒரு வெப்சைட் வந்து இந்த சர்வரில் ஒரு சர்வருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல சும்மா ஒரு அஜூம் பண்ணிக்கோங்க, vpgsensor.com. இங்கே வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து இங்கே இந்த சர்வரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பப்ளிக்காக வச்சுருக்கிறதுனால ஒரு அவுட் சைடு பர்சன், நம்ம தான் அவுட் சைட் பர்சன். ஸோ இங்கேருந்து நான் இந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த ரிக்வெஸ்ட் இந்த கம்பெனி சைட்டுக்கு போகும், இந்த நெட்வொர்க் இந்த சிஸ்கோ சுவிட்ச் வழியாக இந்த சர்வருக்கு போகும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா வெப்சைட்டுமே ஒர்க் ஆகும். இந்த கம்பெனி வெப்சைட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட் சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் எப்படி போகுதுன்னா இந்த மாதிரி தான். நம்ம அவுட் சைட் யூசர், நம்ம வந்து பப்ளிக் யூசர். இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுடைய ஹப் ரூமில் ஒரு சர்வரில் அவங்களுடைய அப்ளிகேஷனை, இந்த flipkart.comங்கிறது ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் வரும். இதுதான் ஆன் ப்ரிமிசஸ் செட்டப். இதில் வந்து க்ளவுட் வந்து இன்வால்வ் ஆகாது. இது கம்ப்ளீட்லி இந்த ஹப் ரூம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹப் ரூம் இதை கம்ப்ளீட்லி யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜிங் பை ரெஸ்பெக்டிவ் கம்பெனி. எந்த கம்பெனி இந்த சர்வர்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதை ஓன் பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். இவங்க தான் கம்ப்ளீட் ஓனர். இதுக்கு வந்து லேபர்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும். லேபர்ஸ்னால் செக்யூரிட்டி வேணும்,
அப்புறம் இதில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா ஒரு இன்ஜினியர், ஃபிசிக்கல் இன்ஜினியர் வேணும் இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அந்த செட்டப்பை எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா இந்த கம்பெனி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆன் ப்ரிமிசஸ் அப்படிங்கிறாங்க. ஆன் ப்ரிமிசஸ், ஆன் ப்ரிம் ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆன் ப்ரிம், ஃபுல் ஃபார்ம்னா ஆன் ப்ரிமிசஸ். ஓகேவா? ஸோ இப்போ இருந்து ஆன் ப்ரிமிசஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ஜஸ்ட் மைண்டில் வர்றது என்னென்னா ஒரு கம்பெனியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் தான் வந்து உங்களுக்கு மைண்டில் வரணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா ஆன் ப்ரிமிசஸ் உங்களுக்கு செட்டப் மைண்டில் இருந்தால் தான் க்ளவுட் செட்டப் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி கம்பெனியில் லேபர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்துக்கும் யார் இருப்பாங்கன்னா இங்கே ஒரு டீம் இருப்பாங்க, அட்மின் டீமு. அந்த டீம் யாருன்னா VMware அட்மின் டீம். இவங்க தான் இந்த விர்ச்சுவலைசேஷனை ஹேண்டில் பண்ணுறது. நான் அந்த உங்களுக்கு டெமோ கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த VMware டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவலாக மிஷின்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவாங்க. ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில், அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னா இந்த VMware டீம் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற சர்வரில் அந்த விஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு விஎம்ஐ வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் யாருன்னா இந்த செட்டப் தான் வந்து ஆன் ப்ரிமிசஸ் செட்டப். அப்போது எண்ட் டு எண்ட் வந்து இந்த கம்பெனியே ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபைன். இப்போது டயக்ராமுக்கு வர்றேன். ஆன் ப்ரிமிசஸ் நெட்வொர்க் இதில் ஃபுல்லாமே வந்து டார்க் ப்ளூ கலரில் வந்து ஷேடோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா நெட்வொர்க்கிங், கீழே இருந்து வரலாம். நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், ஓஎஸ், மிடில்வேர், ரன் டைம், அப்ளிகேஷன். இது எல்லாமே வந்து டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து கம்பெனியே ஹேண்டில் பண்ணும். நெட்வொர்க்கிங்னா என்னென்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் சுவிட்ச், சிஸ்கோ ரவுட்டரு, சிஸ்கோ சுவிட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் சுவிட்சை யார் ஹேண்டில் பண்ணுறது? இந்த ஆன் ப்ரிம் கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணும். ஸ்டோரேஜ் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? அதுவும் இந்த கம்பெனி தான். சர்வர்ஸ் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? அதுவும் அந்த கம்பெனி தான். விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து அந்த கம்பெனி மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆன் ப்ரிமிசஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. 2 minutes ஆஃப் டைம். அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட் 3 clouds பற்றி பார்க்கலாம். Then this is a new requirement. Then it will be an engagement request. Then we ask all of those questions. ஓகே, டவுட் கிளியர் தானே? நீங்கள் டவுட் கேட்க தான் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய யோசிக்கிறதுக்கு தோணும். சரி, ஓகே. ஸோ ஆன் ப்ரிமிசஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளவுட் சர்வீஸ் மாடலுக்குள்ளே போகலாம். இந்த ஐயாஸ் அப்படிங்கிற ஒரு க்ளவுட் சர்வீஸ் மாடல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளவுட் படிக்கிறோம்ல, நம்ம படித்து எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐயாஸ் மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளை ஐயாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாம், ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாம், இல்லை க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த பார்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆனீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி ஒர்க் அஸ் ஐயாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து ஆன் ப்ரிமிசஸ் வந்து இப்போ நீங்கள் ஆன் ப்ரிமிசஸை அப்படியே சைடில் வச்சுடுங்க. இப்போது நான் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ராபேக் சொல்லியிருப்பேன். இந்த சர்வர் வாங்குறது, மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு நிறைய எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட ஆஃபீஸில் ஒரு சர்வர் ரூம் க்ரியேட் பண்ணணும். அந்த சர்வர் ரூமில் வந்துட்டு சர்வர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு செக்யூரிட்டி வேணும், பவர் சப்ளை வேணும், ஏசி வேணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிஸ் போடணும், இன்ஜினியர்ஸ் வேணும், VMware அட்மின் வேணும். அதெல்லாம் ஏன்னா VMware அட்மின் வந்து VM கிரியேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து இந்த ரொம்ப எக்ஸ்பான்சிவான ஒரு காஸ்ட்டு தான். அப்போ இதை ஓவர் கம் பண்ணி நம்ம க்ளவுடுக்கு கொண்டு போகணும். அப்போது இந்த க்ளவுடு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் வந்து ஐயாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் வந்தோம்னா, ஸோ அதே மாதிரி கீழே இருந்தே வரலாம்.
பெட்டர் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம படிக்கிற க்ளவுட் வந்து என்னென்னா அஜூர் க்ளவுட். ஸோ இந்த அஜூர் க்ளவுடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் குட்டி குட்டி பாக்ஸ் பண்ணுறேன், எக்ஸாக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸ், switches means network, storage, storages, virtualization. இந்த அஜூர் க்ளவுட் இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஆன் ப்ரிமிசஸில் பார்த்த மாதிரி இந்த சர்வர் ஹப் ரூம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த அஜூர் க்ளவுடோடைய ஹப் ரூம். இது வந்து நான் நான் உங்களுக்கு ரீஜன் பற்றி இன்னும் சொல்லலை. ஓகே, இது வந்து சம்வேர் இந்த வேர்ல்டு ஏதோ ஒரு இடத்துல அஜூர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி கட்டி அதில் வந்து ஒரு சர்வர் ரூம் கிரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய சர்வர்ஸை ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சர்வர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, சர்வர்ஸ் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும், ஸ்டோரேஜஸ் இருக்கும். அதுலேயே வந்து இந்த VMware விர்ச்சுவலைசேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரெடியாக ஒரு பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அஜூர் சைடில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அஜூர் இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி பில்ட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போது இது வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி யார் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னா, இது கம்ப்ளீட்லி க்ளவுடுடைய க்ளவுட் டீம் பண்ணிக்கிறவங்க. நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நமக்கு மீன்ஸ் கம்பெனிக்கும் க்ளவுடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த க்ளவுடு என்ன கொடுக்குறாங்க, ஒரு வெப்சைட் கொடுத்துட்றாங்க, ஒரு URL கொடுத்துட்றாங்க, portal.azure.com. இந்த மாதிரி ஒரு URL வெப்சைட் கொடுத்துருவாங்க, ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த URL போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சர்வர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு கன்சோல் ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. இந்த போர்ட்டல் ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் மீன்ஸ் நம்ம தான், ஐயாஸ் அட்மின். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த போர்ட்டல் வழியாக நம்மளுக்கு வேணுங்கிற சர்வீசஸை எடுத்துக்கிறோம் மீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன டாஸ்க் பண்ணுவோம் அப்படின்னா, க்ளவுடு ஆல்ரெடி வச்சுருக்கிற ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம தான் ஐயாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்கள்கிட்ட எப்படி ஒரு டாஸ்க், இதை வந்து ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி டாஸ்க் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேனேஜருக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா, கிளைண்ட் இருப்பாங்க. மேனேஜர் கீழே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் தான் வந்து அட்மின்ஸு. இப்போது கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைண்ட் வந்து மேனேஜர் கூட பேசிட்டு, எனக்கு ஒரு 10 விர்ச்சுவல் மிஷின்ஸ் VMs வேணும். விர்ச்சுவல் மிஷினுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் தான். அப்போ 10 சிஸ்டம் எனக்கு வேணும்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு அட்மின்ஸ்க்கு பாஸ் பண்ணுறாரு. ஏன்னா மேனேஜர் பண்ண மாட்டார். மேனேஜருடைய டாஸ்க் என்னென்னா, கிளைண்ட்டுக்கும் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் மேனேஜர் இருப்பாங்க. மேனேஜர் என்ன பண்ணுறது, அவருக்கு என்னென்ன டாஸ்க்கெல்லாம் கிளைண்ட்டு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இன்புட்ஸை கேதர் பண்ணி அட்மின்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி கிளைண்ட் சொல்கிறாங்க, 10 VMs கிரியேட் பண்ணணும், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க, மேனேஜர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. அப்போது அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம எதில் கிரியேட் பண்ணுவோம், க்ளவுடில் கிரியேட் பண்ணுவோம். க்ளவுட் எங்கே இருக்குது, இந்த ஃபிசிக்கல் இது எங்கே இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஓவர் த இன்டர்நெட் க்ளவுடு நம்மளுக்கு ஒரு URL ஆஃபர் பண்ணிடுறாங்க, ஒரு URL கொடுத்துட்றாங்க, portal.azure.com சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இந்த போர்ட்டல் வழியாக இந்த 10 VMஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இந்த ஐயாஸோடைய வேலை. ஓகேவா? இதில் வந்து VMs மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக VMஸை மட்டும் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன்.
இதே கான்செப்ட் தான் நம்ம ஆன் ப்ரிமிசஸில் என்ன பண்ணியிருப்போம், இந்த VMware அட்மின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த VMware அட்மின் என்ன பண்ணுவாங்க, உங்கள் இப்போ நம்ம மேனேஜர் சொன்ன உடனே VMware அட்மின் என்ன பண்ணுவாங்க, விஎம்ஐ கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாம் இன்டர்னலாகவே நடக்குது. ஸோ அவங்க கம்பெனி அவங்களுடைய அட்மின்னு அவங்களுடைய சர்வர்லேயே அவங்க கிரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ட்ராபேக்னா, கம்பெனியே பெரிய ரூம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம க்ளவுடு கொண்டு போயிடுறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளவுடு போயிடும். க்ளவுடு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம். நம்ம ஹேண்டில் பண்ணுறது என்ன, இந்த VMware அட்மின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து IaaS அட்மின் இல்லை க்ளவுட் அட்மின், அஜூர் அட்மின் நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் மட்டும், இந்த ரோல் மட்டும்தான் கம்பெனி பண்ணுவாங்க. இந்த சர்வர் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ளவுட் இந்த சர்வர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அஜூர். பட் நம்ம கம்பெனி சைட்லேருந்து அட்மின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போர்ட்டல் வழியாக நம்மளுக்கு வேணுங்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் இது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அட்மின் என்ன பண்ணுறாங்க, இந்த IaaS அட்மின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் திரும்ப பேக் டு த பிக்சர். இப்போது அந்த IaaS உடைய ரோல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து க்ளவுடு ஹேண்டில் பண்ணுறாங்க. க்ளவுட் மீன்ஸ் அஜூர் க்ளவுட் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கும் அதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்மின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த OS, மிடில்வேர், ரன் டைம் அப்ளிகேஷன், இந்த 4 பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்மின் ஹேண்டில் பண்ண போகிறாரு. இந்த 4 பார்ட்ஸ் மீன்ஸ் ஓஎஸ்னால் இந்த OS மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு VM நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இது யார் பண்ணுறதுன்னா இந்த அட்மின் பண்ணுவாங்க. OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மேனேஜர் வந்து என்ன கேட்குறாரு, OS வச்சு ஒரு 10 VM கிரியேட் பண்ணிட்டீங்க. அதில் இந்த கிளைண்ட் கேட்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இப்போ கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிருப்பீங்க. இப்போ என்னோடய லேப்டாப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில அப்ளிகேஷன் எல்லாம் ப்ரீடிஃபைனாக நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தேவைங்கிறத. அந்த மாதிரி இந்த கிளைண்ட்டு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாவாவில் JDKன்னு ஒரு ரன் டைம் சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போது அந்த கிளைண்ட் வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறாங்க, ஏதாவது கோடிங் போட போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாவா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா, இதையும் நம்ம IaaS அட்மின் தான் பண்ணணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மின் தான் பண்ணணும். அப்போது அதுதான் இந்த அடுத்த இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த மிடில்வேர், ரன் டைம் அப்ளிகேஷன்ஸ். இந்த மூணுமேனா இதுதான் இந்த அவங்களுக்கு தேவையான ரன் டைம் அப்ளிகேஷன்ஸு, மிடில்வேர் அப்ளிகேஷன்ஸு, அப்போ வேறு ஏதாவது அடிஷ்னல் அப்ளிகேஷன், டேட்டா பேஸ், அந்த மாதிரி இது எல்லாத்தையும் யார் ஹேண்டில் பண்ணுறதுன்னா இந்த IaaS அட்மின் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க தான் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கிளைண்ட் கிட்ட ஓகே உங்கள் மிஷின் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஐயாஸோடைய ரோல் என்னென்னா, இப்போ நம்மளுடைய ரோல் என்னென்னா இதுதான் நம்மளுடைய ரோல். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இந்த க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட்லி வந்து இந்த ஐயாஸ் பற்றி தான் இருக்கும், எண்ட் டு எண்ட். ஓகேவா? ஐயாஸ் கிளியராக புரிஞ்சுதா? ஐயாஸ் உங்களுக்கு ரொம்ப புரியணும். இந்த 2 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆன் ப்ரிமிசஸும் ஐயாஸும். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி இதை டிபெண்ட் பண்ணி தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வேறு டொமைனில் இருந்து நீங்கள் இங்கே க்ளவுடுக்கு வர்றதுனால இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கிளாஸ்லேயும் கிடையாது, பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளவுட் நல்லா ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு.
ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் க்ளவுட் மாடியூலை பற்றி பார்க்கலாம். நோ டவுட் அண்ணா, சொன்ன வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு க்ளவுட் மாடல் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா PaaS சர்வீசஸ். இதுக்கு வந்து பிஏஎஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை PaaS சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்மை வச்சு அதை பேரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதே தான் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பார்க்கலாம் மைண்ட்லேயும். இப்போ நான் ஐயாஸில் சொன்ன மாதிரி இந்த டார்க் கலரில் இருக்கிறதெல்லாம் யாரை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளவுட் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் PaaS சர்வீஸில் என்னென்னா OS அண்ட் மிடில்வேர். அப்போது PaaS சர்வீஸில் எப்படி வராங்க அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த விஎம் க்ரியேட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே யாருன்னா ஐயாஸ். அப்போ இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறப்போ இந்த ஐயாஸோடைய PaaSோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அவங்க விஎம்ஐ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் மட்டும். அப்படின்னா கிளைண்ட் கேட்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, வைப்பாங்க. இந்த விஎம் ரிலேட்டட் பார்ட்ஸ் இதெல்லாம் யார் டேக் ஓவர் பண்ணிக்கிறவாங்கன்னா, அந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய க்ளவுட் இன்ஜினியர்ஸ், அதாவது இங்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த அஜூருடைய இன்ஜினியர்ஸே டேக் ஓவர் பண்ணிக்கிறவாங்க இந்த OS பார்ட்டையும் மிடில்வேர் பார்ட்டையும். அப்போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த PaaS டீமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரன் டைமும் அப்ளிகேஷனும். ரன் டைமிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ளக்கின்ஸ் வேணும். இப்போ ஜாவாவை ரன் பண்ணணும், இப்போ ஜாவா ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில், அந்த லேப்டாப்பில் அவங்களுக்கு வந்து ரன் டைம் JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுன்னு ஒரு ரன் டைம் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் அவங்களால ஜாவா டெவலப் பண்ண முடியும். அதுதான் இந்த ரன் டைம். ஸோ இந்த ரன் டைம் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனுங்கிறது ஜாவா அப்ளிகேஷனாக இருக்கலாம், .NET இருக்கலாம், டேட்டாபேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யார் ஹேண்டில் பண்ணுறது, அதாவது மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா இந்த PaaS டீம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ PaaS வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் ஐயாஸ் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. இந்த என்ட்ரி உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் PaaS அண்ட் SaaS சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து இட்ஸ் அட்வான்ஸ்டு ஒன். நீங்கள் வந்து ஐயாஸில் ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு PaaS ஆர் SaaS சர்வீசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து SaaS சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸ். இந்த சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸ் வந்து எப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபர். எண்ட் டு எண்ட் வந்து க்ளவுடே பார்த்துக்குருவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது, நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. ஐ மீன் அந்த க்ளவுட் இன்ஜினியரால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. எல்லாமே வந்து அஜூரை டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய ஜிமெயில், நம்ம ஜிமெயில் என்ன பண்ணுறோன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதை போட்டோன்னா லாகின் பண்ணுவோம். உள்ள நம்மளுடைய மெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அஜூர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு URL மாதிரி கொடுப்பாங்க, இல்லை ஒரு லாகின் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுலேருந்து அதை ரன் பண்ணுறதுலேருந்து எல்லா இதையுமே வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படின்னா சும்மா ஒரு ஜஸ்ட் சைன்இன் தான். நம்ம சும்மா சைன்இன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் சைன்இன் பண்ணி பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் சைன்இன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா டீட்டெயிலும் வருது. இப்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் வரும், நிறைய இருக்குது. இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்வரில் ஒரு இன்ஜினியர் ஹேண்டில் பண்ணுறான். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க. கண்டிப்பாக இந்த லோடை ஹேண்டில் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுடைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுனாலும் சரி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெக்கானிசமே இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அதுதான் இந்த SaaS சர்வீசஸ்குள்ளே வர்றது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஐயாஸ் PaaS SaaS சர்வீசஸ் பற்றி? சாரி. ஓகே, ஸோ இன்னைக்கு டேட்டா 4th March.
ஸோ இதுதான் நம்மளுடைய அஜூர் போர்ட்டல். இந்த போர்ட்டலுக்கு நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறோம். சைன்அப் பண்ணி ஃபஸ்ட்டு சைன்அப் அண்ட் லாகின். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைன்இன் வித் சிங்கிள் எஸ், அதாவது இண்டிவிஜுவல் இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா இண்டிவிஜுவல் லாகின் வித் எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஓங்கிறது என்னன்னா சிங்கிள் சைன்ஆன். சிங்கிள் சைன்ஆனுங்கிறது என்னன்னா ஒரே ஒரு சைன்ஆனில் வச்சு ஒரே ஒரு சைன்ஆன் பேஜ் தான் இருக்கும். எல்லாருக்குமே காமனாக ஒரே ஒரு சைன்ஆன் பேஜ் தான் இருக்கும். அது வழியாக தான் எல்லாரும் லாகின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த சைன்அப் பண்ணி லாகின் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் இண்டிவிஜுவல் லாகின் யூஸிங் சைன்ஆன், இல்லை இண்டிவிஜுவல் எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது. பட் எஸ்எஸ்ஓன்னா என்னென்னா சிங்கிள் சைன் ஆன் பேஜ். ஒரே ஒரு லாகின் பேஜ் தான் இருக்கும். அந்த லாகின் பேஜில் யாரோடைய யூசர் ஐடி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க சைன்அப் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால லாகின் பண்ண முடியும். அதுதான் சிங்கிள் சைன் ஆன் லாகின் அப்படின்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் தே கேன் ஏபிள் டு அக்சஸ் திஸ் azure.portal.com. ஸோ இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் வச்சுருக்கேன். வச்சு azure.portal.com இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்னால் இந்த அஜூர் போர்ட்டலை பார்க்க முடியுது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டோடைய நேம், க்ளவுடோடைய நேம் அஜூர், மைக்ரோசாஃப்ட் அஜூர். இந்த லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த இங்கே வர மாதிரி இந்த க்ளவுட், இந்த அஜூர் க்ளவுட் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு விசுவலைஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆல் சர்வீசஸ், அஜூர் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாமே ஒவ்வொரு சர்வீசஸ். நம்மளுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து குளோபல் சர்ச். இங்கே வந்து ஒரு சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லா இதுலேயும் ஒரு சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. எதனாலன்னா ஈஸியாக ஃபெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜிமெயிலையும் சரி எதுலனாலும் சர்ச் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பண்ண உடனே நேம் கொடுத்து சர்ச் பண்ணாலே ஃபெச் பண்ணி வரும். அதே மாதிரி இங்கே நம்ம சர்ச் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் குளோபல் சர்ச், அதாவது அஜூரில் குளோபல் சர்ச். இதில் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே க்ளவுட் செல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த அஜூர் போர்ட்டல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஜூர் போர்ட்டலுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வழியாக நம்ம லாகின் பண்ணிட்டோம். இது வந்து இந்த மெத்தடு பேர் என்னென்னா GUIன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு விசுவலைஸாக இருக்குது. இங்கே கிளிக் பண்ணணும், அங்கே கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் கொடுக்கணும், லாகின் பண்ணணுங்கிற ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். பட் எல்லா இதுக்குமே வந்து ஒரு அனதர் ஆப்ஷன், லாகின் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படிம்பாங்க. ப்ரோக்ராமேட்டிக் வே அதாவது இந்த கமாண்ட் லைன் வழியாக, அதாவது இந்த GUI இல்லாமல் இந்த லைனக்ஸ், உங்களுக்கு விண்டோஸ் லைனக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ விண்டோஸுங்கிறது கம்ப்ளீட்லி யூசர் இன்டர்ஃபேஸ், பட் லைனக்ஸ் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேவிகேஷனே கிடையாது. ஜஸ்ட்டு கமாண்ட் வழியாக ஒரு கமாண்ட் கொடுக்கணும், அது வழியாக நம்ம இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமேட்டிக் வேங்கிறது நான் சொன்ன மாதிரி CMD, யூஸிங் CMD, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதில் நிறைய இருக்குது. இந்த ப்ரோக்ராமேட்டிக் வேலை நிறைய இருக்குது. CMD இருக்குது, பவர் செல்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. டூல் கிடையாது, ஒரு CMD தான். இந்த மாதிரி இருக்கு. இப்போது நம்மளுடைய லேப்டாப்பில், எல்லாருடைய லேப்டாப்லேயும் CMDன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும். இதுதான் அந்த நான் சொன்ன CMD. இப்போது இது வழியாக என்னால் இந்த அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டே பை டேயில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நான் ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். இதுக்குன்னு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் இப்போ லாகின் பண்ண முடியும். இப்போது ஓகே, டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அஜூர் போர்ட்டலுக்கு நான் வந்து இங்கேருந்து லாகின் பண்ணுறேன். அதாவது இந்த ப்ரோக்ராமேட்டிக் வே வழியாக நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், AG லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இது எல்லாமே கம்ப்ளீட்லி கமெண்டில் தான் ஒர்க் ஆகும்.
நம்ம வந்து நான் மவுஸ் வச்சு ப்ரௌசரில் போய் யூஆரில் கொடுத்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே வந்து ஒரு ஏஜி லாகின் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ணவே இல்லை. இந்த கமெண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குது. நான் இப்போ வந்து இதுதான் என்னுடைய அக்கௌண்ட். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, யூ ஹாவ் லாக்ட் இன் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர். நீங்கள் வந்து அஜூரில் லாகின் பண்ணிட்டீங்கன்னு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பேக் டு சிஎம்டி போங்க. இப்போ இந்த கமெண்ட் லைனில் போனோன்னே உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனில் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இப்போ வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துடுச்சுனாலே நான் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் நேம் அஜூர் க்ளவுட் அப்படின்னு வந்துருச்சுங்களா. அப்போ அஜூர் க்ளவுடுக்கு நான் லாகின் பண்ணிட்டேன். எது வழியாக? இந்த கமாண்ட் வழியாக லாகின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இந்த இது ப்ரௌசர் வழியாக நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்து யூஆர்எல் போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணி போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஆனால் இங்கே ரொம்ப சிம்பிள். ஏஜி லாகின் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே வித்தின் அ செகண்டில் லாகின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கேருந்து கமெண்ட் கொடுப்பேன். ஸோ ஏஜி கிரியேட் விஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கேருந்து நான் சம்திங் கொடுத்தேன் அப்படின்னா கிரியேட் ஆகிடும். அப்போ இந்த கமாண்ட் லைன் வச்சே நான் இந்த க்ளவுடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் இங்கே சொன்ன மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் வே வழியாக கூட இந்த அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதா? இது கண்டிப்பாக புரியணும். இந்த ப்ரோக்ராமேட்டிக் வே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாகவும் சொல்கிறேன், ஸ்லோவாகவும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கமாண்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே காமனா இல்ல மாறுமா? அது வந்து அதில் ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு டே பை டேயில் நான் சொல்கிறேன். இது வந்து செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கமெண்ட் மட்டும் கிடையாது. நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கமெண்ட் ரன் பண்ணேன். இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணுறப்ப அது சின்ன சின்ன கமெண்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 மெத்தட் வழியாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் O365 அக்கௌண்ட். இப்போது இந்த O365 அக்கௌண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஜென்ரலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி மீன்ஸ் ஒரு Tier 3, Tier 4, Tier 5 கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் கம்பெனிக்குள்ளே வர்றப்ப கம்பெனியில் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த O365 அக்கௌண்ட்டுங்கிறது இந்த மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட் தான். அப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட் தான். அப்போது நீங்கள் இது வந்து இந்த இண்டிவிஜுவல் சைனான்னு நான் சொன்னது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் யூசர் தான். நம்ம வந்து எந்த கம்பெனிலையும் இல்லை. நீங்கள் வந்து கோர் கம்பெனியில் இருக்கீங்க, அதை மறந்துடுங்க. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் எந்த கம்பெனிலையும் உங்களுக்கு அவுட்லுக் இமெயிலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த இண்டிவிஜுவல்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பட் நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இந்த அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு சைனப் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் O365 வந்து ஆல்ரெடி இந்த அஜூர் கூட இன்டர்லிங்க்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சைனப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
பட் இண்டிவிஜுவல் சைன்இனில் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஜிமெயிலோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கூட சைன்அப் பண்ணிவிட்டு செகண்டாக லாகின் பண்ணணும். பட் இது வந்து இட்ஸ் ஓன் அக்கௌண்ட். இந்த மைக்ரோசாஃப்டுடைய ஓன் அக்கௌண்ட் தான், O365 ஓன் அக்கௌண்ட் தான். இதுவும் இந்த அஜூர் போர்ட்டலும் இன்டர்லிங்க்ட். ஸோ அதனால் சைன்அப் நாட் ரிக்வயர்ட். ஸோ டைரெக்டாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட் சைன்இன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சைன்இன் பண்ணுறதுல? இல்லைண்ணா இல்லை. ஓகே ஃபைன். சைன்இன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நேவிகேஷனில் வந்து ஒரு சில இது இருக்குது. இதை மட்டும் முடிச்சுட்டு we can wind up the call today. ஓகே, ஸோ க்ளவுட் செல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது. ஸோ இந்த க்ளவுட் செல்லுமே என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இங்கே லோக்கல் சிஸ்டத்தில் பார்த்தோம்ல கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சிஎம்டி, இதே மாதிரி க்ளவுட்லேயே இந்த போர்ட்டல்லையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டூல் இந்த சிஎம்டி இங்கே வச்சுருக்காங்க. இங்கேருந்தே கூட நம்ம பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை லோக்கல் சிஸ்டத்துலேருந்து பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாய்ஸ்க்காக நம்மளுக்கு க்ளவுட் செல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து ஜென்ரலாக நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டூல் பேர் பவர் ஷெல். நீங்கள் டைப் பண்ணீங்க உங்கள் எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்கும் டிஃபால்ட்டாக. அது பேர் வந்து விண்டோஸ் பவர் ஷெல். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டூல் இதுவுமே ஒரு சிஎம்டி டூல் தான். ஸோ நோ வரிஸ். இது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய சிஎம்டி டூல். பவர் ஷெல்லுங்கிறது விண்டோஸுடைய டூல். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து சிஎம்டி டூல் தான் ஜென்ரலாக. அப்போ இந்த பவர் ஷெல் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் அஜூரில் அவங்களே ஒரு டூல் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து க்ளவுட் செல். இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஆக்டிவிட்டி தான். இந்த ரெண்டு டூல் வச்சும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற சிம்பிள் வந்து யூ கேன் இக்னோர். அது வந்து இப்போ நான் சொல்லலை, நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் சிம்பிள். இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து என்னென்னா நீங்கள் இந்த அஜூரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது நம்ம டே பை டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செட்டிங் சிம்பிள். இது வந்து அஸ் யூஷுவல் நார்மல் நம்மளுடைய அஜூர் அக்கௌண்ட்டுடைய செட்டிங்ஸ். இதுவுமே நான் வந்து உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், இப்போ வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் மார்க் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பு, இதுவுமே இப்போ உங்களுக்கு தேவை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். நான் வந்து 2-3 அடிஷனல் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் இங்கே 2 அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அஜூர் போர்ட்டல். இதில் லாகின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் we have to do the task. ஓகேவா? இன்னும் ஓகே இன்றைக்கி போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணலான்னா லேண்டிங் ஜோன், இந்த ரீஜன் நாளைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரை டு கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம்.